சரி, முக்கியமான அனுகிரகம் அடுத்து 13. என்னன்னா 18ஆம் நாள் யுத்தத்துல துரியோதனனை முடிக்கணும். இது துரியோதனனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது என்ன பேக் ஸ்டோரி? துரியோதனனுக்கு என்ன அப்படின்னா, இது மகாபாரதத்துல அதே வனப்பருவம் கோஷ யாத்ரா உபபருவத்துல சொல்லப்பட்டிருக்கு. கலி அசுரன் ஒருத்தர் தான். அந்த அசுரனுக்கே கலின்னு பேரு. அந்த கலி அசுரன் சிவபெருமான குறித்து தவம் புரிந்தான். சிவன் என்ன வர வேணும்னு கேட்டார். கலி சொன்னா, எனக்கு நாராயணனால் மரணமே வரக்கூடாது, நான் அடுத்து பூமியில பிறக்க போறேன், அந்த கலி அடுத்து பூமியில பிறக்க போறான், நான் பூமியில் பிறக்கும் போது நாராயணனால் மரணமே வரக்கூடாது. ஏன்னா ஒத்தொத்தர் எனக்கு இப்படி கூடாது அப்படி கூடாதுங்கிறா, எல்லாத்தையும் மீறி நாராயணன் எப்படியாவது அடிச்சுடுறார். நான் சிம்பிளா ஒரே வரோம், நாராயணன் என்ன கொல்லக்கூடாது, எனக்கு வஜ்ரம் பாய்ந்த உடம்பு வலிமையான தேகம் வேணும் அப்படின்னு வரம் கேட்டான். சிவன் சொன்னார், இருப்பா பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறேன்னு செல்போன்ல அப்படியே ஒரு கால் போட்டார். பெருமாளே, இப்படி ஒருத்தர் ஒன்னால மரணம் வரக்கூடாதுன்னு வரம் கேட்கறான், கொடுக்கட்டுமான்னார். கொடுத்துக்கோ, நான் பாத்துக்கிறேன்ட்டார் பெருமாள். சிவன் கொடுத்துட்டார், உனக்கு வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, நாராயணன் உன்னை கொல்ல மாட்டான்னார். உடனேயே அந்த கலி என்ன பண்ணிட்டான், பார்வதி தேவிட்ட போய் அபச்சாரப்பட்டுட்டான். பார்வதி கோபப்பட்டா, ஏண்டா என் கணவர்கிட்டேருந்து வரம் வாங்கிட்டு எங்கிட்டயே வந்து அபச்சாரப்படுறியா, நீ இடுப்புக்கு கீழே நோஞ்சானா போவ, இடுப்புக்கு கீழே பூ போல வீக்கா போயிடுவேன்டா. இப்படி பரமசிவனுடைய வரம், நாராயணன் கொல்ல மாட்டான், இடுப்புக்கு மேல வஜ்ரம் பாய்ந்த உடம்பு, பார்வதியின் சாபம், இடுப்புக்கு கீழே நோஞ்சான், வரம் சாபம், இதன் காம்பினேஷனாக பிறந்தவன் தான் துரியோதனன். அதனாலதான் வடிவேலு சொல்ற மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங் ஆனா பேஸ்மெண்ட் வீக். அவனுக்கு இடுப்புக்கு கீழே அடிச்சா போயிடுவான். அதை சின்ன வயசுலயே அவன் தெரிஞ்சுட்டான். தெரிஞ்சுன்றதுனால அவன் என்ன பண்ணா, சும்மா சும்மா நம்ம செல்போன் ஆஃப் பண்ணுன்னு நம்ம சொல்லக்கூடாது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டா அதுக்குன்னு ஒரு ஆக்ஷன் எடுத்துடணும். அதனால அவன் என்ன பண்ணான், துரியோதனை பலராமன்ட்ட போய் கதா யுத்தம் கத்துக்கணும். இந்த கதா யுத்தத்துல இடுப்புக்கு கீழே அடிக்கவே கூடாது, இடுப்புக்கு மேலதான் அடிப்பா. அதனால கதா யுத்தத்தை நன்னா கத்துனுட்டா எந்த எதிரி வந்தாலும் இடுப்புக்கு மேலேயே நாம அடிக்கலாம், அவனும் இடுப்புக்கு மேலேயே தான் அடிப்பான். இடுப்புக்கு மேல அடிச்சா ஒண்ணுமே ஆகாது. அதனால கதா யுத்தத்தை நன்னா கத்துக்கணும்னு கத்துடுறான் பலராமன்ட்ட போய். அதுக்கு மேல இனி என்ன யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற கர்வம் தலைக்கேறி தான் பாண்டவர்களை கூப்பிட்டு சூதாட வச்சு அவள்கிட்ட தட்டி பறிச்சு இத்தனையும் அதுக்கப்புறம் துரியோதனம் பண்ணான். சூதாட்டத்தின் போது திரௌபதியை பார்த்து தொடைய தட்டி இந்த மடியில வந்து உட்காருன்னு வேற கூப்பிட்டான். அந்த கோபத்துல திரௌபதி ஒரு சபதம் பண்ணா, அண்ணனுடைய மனைவி வந்து தாய்க்கு சமம், தர்மபுத்திரன் துரியோதனனுக்கு மூத்தவன் அண்ணன், அவன் ஒய்ஃபை இப்படி சொல்ற இல்லையா, இந்த தொடையை போரில் பீமன் கதையால் அடித்து பிளப்பான். திரௌபதி சபதம். பீமனும் சொல்லிட்டான், போரில் உன்னுடைய தொடையை கதையால் அடித்து பிளப்பேன். இந்த சபதம் சரியா? அது இல்லீகலான சபதம், சரிதானே?